அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ அப்படின்றது ரொம்ப முக்கியமான வீடியோவா இருக்க போது. ஓய்ந்தது பிரச்சாரம், களம் யாருக்கு சொந்தம், இந்த ஒரு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநிலம் யாருக்கு சொந்தமாக போகுது அப்படின்ற நாள் சீக்கிரம் வரப்போகுது. இது எல்லாமே தாண்டி தன்னை ஒரு பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளர் என்று போர்வையில் போத்திக்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய கொத்தடிமையை கேவலமா கிழிக்க போறேன். அதனால தயவுசெய்து தீய சக்தியை சேர்ந்த கொத்தடிமைகள் யாரும் வீடியோக்குள்ள வர வேணாம். நம்மளுடைய தமிழக வெற்றி கழக உறவுகள் பாருங்க. அது போக இவிஎம் மிஷினில் நீங்கள் செய்ய போகிற முக்கியமான விஷயத்தை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். சேனல் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ முதல்ல நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நேற்று ஈவினிங்கோட பிரச்சாரம் அப்படின்றது ஓய்ந்துருச்சு. எல்லா கட்சியினரும் தங்களுடைய பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சுட்டாங்க. இறுதி நாளான நேற்று பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் ஒரு தீப்பொறி மாதிரி பறந்தாருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர் விமர்சிச்சிருக்காரு, எல்லா இடத்துலையுமே வந்து விமர்சிச்சிருக்காரு. இருந்தால் கூட அந்த இறுதிக்கட்ட நாளில் இப்படி ஒரு விஜய் நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மாதிரி ஒட்டுமொத்த திமுக, பாஜக, அதிமுக எல்லாமே ஒரே அணி தான். நம்ம மட்டும்தான் இங்க தனிச்சு நிக்கிறோம் அப்படின்றத தெளிவா வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களிடையே இப்போ எல்லாரும் ஓட்டு கேட்க போவாங்க. எல்லா வேட்பாளர்களுக்கும் வந்து ஓட்டு கேட்பாங்க. தன்னுடைய கட்சிகள் சார்பாக நிற்கிறவங்களுக்கு ஓட்டு கேட்பாங்க. எடப்பாடியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேற ஒருத்தரை நிப்பாட்டி நம்ம சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ், நம்ம ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற அந்த குட்டீஸை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. தன்னுடைய நண்பீஸ், குட்டி பிள்ளைங்க எல்லாருமே வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க, இந்த தமிழ்நாடை நம்ம சுத்தமாக மாற்றணும். அதாவது குட்டீஸ்னா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு 2 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு நீ போய் விஜய் மாமாக்கு ஓட்டு போடுப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு தெரியுமா? ஏதாவது தெரியாது. அப்போ குட்டீஸ்னு அவர் யாரை சொல்ல வராரு? கரெக்டாக ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்ச, இன்னும் ஓட்டு வயசு வராத ஒரு 17 வயது பெண்ணாக இருக்கலாம், இல்லை 17 வயது ஆணாக இருக்கலாம், அது குழந்தைங்க தான். ஆனால் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியோட லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அம்மா நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அப்பா நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு மாறிடும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த ஒரு குழந்தை தன்னோட அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ உறவினர்கள்கிட்டயோ பாட்டிக்கிட்டேயோ தாத்தா கிட்டேயோ போய் சொல்லும். அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த குழந்தைகள் வந்து சொல்கிறனால பார்த்தீங்கன்னா குழந்தைகளையும் தற்குறின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பேச்சை கேட்குறாலும் அவங்க அந்த அப்பா அம்மா உறவினர்களும் தற்குறின்னு சொல்லி ஒரு கேவலமான பிறவி உட்காந்து ஒரு சேனலில் நேற்றுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு உண்மையிலே ரொம்ப டென்ஷன். அந்த ஒரு ஆளை வந்து நம்ம எதுக்குடா நீ எல்லாம் இந்த பொழப்பு பொழைக்கிற, இதுக்கு போய் யாராவது வேணா அசிங்கமாக வந்துடுது. அதனால இந்த மாதிரி வந்து எதுக்கு இந்த பொழப்பு பொழைக்கிறீங்க? உங்களை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க தீய சக்தியோட ஆளுன்னு காமிச்சுக்கோங்க, திமுகவோட சொம்புன்னு காமிச்சுக்கோங்க. ஊடகவியலாளர்னு கீழே போடாதீங்க, பத்திரிகையாளர்னு கீழே போடாதீங்க. உங்களோட சகாப்தமே முடிஞ்சு போச்சு. அப்போ நான் யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜீவ சகாப்தன் அவர்கள் வந்து நேற்றுலேருந்து ஒரு தொலைக்காட்சியில் இன்னைக்கு பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் இந்த தமிழ்நாடு யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற தலைப்பில் பேசுகிறாப்புல. இப்படி பேசுகிறாப்புல. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு வந்து என்னதான் விஜய் அவர்களுக்கு கூட்டம் வந்தாலும் இதெல்லாம் ஓட்டா மாறாதுங்க. இன்னைக்கு வந்து அதிமுக ஒரு பக்கம் முடிச்சு வச்சிட்டாங்க, திமுக தான் திரும்பி ஆட்சிக்கு வரப்போறாங்க. இவங்க வந்து எங்களுக்கு வந்து பெட்டி கொடுத்துட்டாங்க, நாங்கள் அப்படி தான் பேசணும், எங்களுக்கு வேற வழி கிடையாது, இந்த தமிழ்நாடு போதையில் இருக்கணுன்றது எங்களுக்கு தலையெழுத்து, இந்த ஒரு குழந்தைகள் வந்து இப்படி தான் பாலியல் குற்றத்துக்கு ஆளாகணும், வேற வழி இல்லை, இளம் பெண்கள் ஒவ்வொருத்தரையும் திமுக காரன் தூக்கிட்டு தான் போவான், இதுதான் இந்த தமிழ்நாடோட தலைவிதி, அதை மாற்ற முடியாது. ஜீவ சகாப்தமோட ஆட்கள் வீட்டில் இருக்கிற பெண்களையும் தூக்கிட்டு போனாலும் அவரை கேட்க மாட்டாப்ல. ஏன்னா அவரெல்லாம் சோத்துல உப்பு போட்டு திங்கல. அந்த மாதிரி தான் அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. இந்த தமிழ்நாடு இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் இப்படிதான் போதைக்கு அடிமையாகணும்னு நினைக்கிறாப்ல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தைகளை வந்து திமுக காரன் கொடி கட்டின கார்ல தூக்கிட்டு போனாலும் திமுகவோட நிர்வாகிகளோ மாவட்ட செயலாளர்களோ ஏதாவது தப்பு பண்ணாலும் கேட்க கூடாதுன்னு சொல்றாப்ல. இந்த தமிழ்நாட்டில் வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு திமுக ஆட்சி தான் தொடரும். இதுக்கப்புறம் இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி எல்லா நிதியும் வந்து இந்த தமிழ்நாடு பார்த்து ஆகணும்னு சொல்றாப்ல. இதுதான் வந்து ஜீவ சகாப்தமோட மனசுல இருக்குது. அப்ப நாங்கெல்லாம் என்ன இப்படியே வந்து இருந்து எங்க தலைமையில நீங்க மிளகா அரைச்சுக்கிட்டே போவீங்க, இதெல்லாம் கேட்டு 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 எங்களுக்கு வயசாயிரும், எங்களுடைய இளம் தலைமுறை அடுத்த சந்ததிகள் வந்துருவாங்க, அவங்களையும் நீங்க மிளகா அரைப்பீங்க ஆரம்பிக்குவீங்க. ஒருத்தன் வந்து இன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டை சுத்தப்படுத்துறேன்னு ஒருத்தன் வந்தா அவங்களுக்கு வந்து அப்படியே எரிஞ்சிரும். அப்ப நாங்கெல்லாம் வந்து இதே மாதிரி சாகணும் அப்படின்றது இன்னைக்கு ஜீவ சகாப்தம் அப்படின்றவருடைய ஒரு மிகப்பெரிய ஆசையா கனவா இருக்கு. இப்படி ஒருத்தர் வந்து கேட்கும்போது உடனே நீ வந்து கிறிஸ்தவன், நீ வந்து கேட்கக்கூடாது, நீ எப்படி கிறிஸ்தவனா வந்து கேட்கலாம், நீ உன் வேலை என்ன, காலையில் சர்ச்சுக்கு போ, சாயந்தரம்னா வந்து முட்டி போட்டு சர்ச்சுக்கெலாம் போகிற, எதுக்கு நீ சர்ச்சுக்குள்ள முட்டி போட்டு போகிற, நான் தெரியாமல் கேட்குறேன், சர்ச்சில் முட்டி போட்டு போகாமல் எப்படி போவாங்க?
இல்லை நீ ஜீவ சகாப்தம் வந்து எப்படிலாம் சரக்கு அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ரைட்டு அப்பா கடையில் போய் சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே சர்ச்சுக்கும் கோயிலுக்கும் மசூதிக்கும் போயிட்டு வருவாங்களா? குட்டி குட்டி குழந்தைங்களை வந்து நம்ம அழகழகாக பெற்று பிள்ளைகளை வந்துட்டு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுகளுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா ஜீவ சகாப்தம் அப்படியே கை கொட்டி உட்காந்து சிரிப்பாப்லையா? அவங்க வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, உங்கள் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இந்த மாதிரி வந்து இளைஞர் நேற்று அதாவது திருவண்ணாமலையில் இந்த தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கையில் ஒரு 15 வயது சிறுமியை ஒரு சில கும்பல் வந்து ஒரு 8 பேர் கொண்ட போதை கும்பல். நான் வந்து இன்னைக்கு குறிப்பிட்ட ஆட்களை குறை சொல்லணும் அப்படின்னு கிடையாது. இந்த போதையை நீங்கள் ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து எந்த அளவுக்கு போதை அப்படின்ற ஒரு இளைஞர்களை தள்ளப்பட்டு முதல்ல இளைஞர்களுக்கு வேலை இல்லை. அப்போ வேலை இல்லைன்னு போது என்ன பண்ணுவான்? அவனுக்கு செலவுக்கு காசு இல்லைன்னா அப்பாட்ட போய் காசு கேட்கணும். அப்பாட்ட போய் காசு கேட்கும்போது அங்கே மானக்கேடான வார்த்தைகள் வரும். என்னடா இவ்வளோ பெரிய பையனா வளர்ந்துருக்கிற, போய் சாப்பாட்டுக்கு நீ இன்னும் கையேந்திட்டு நிற்கிற அப்படின் போது அவங்களுக்கு மண்டை மெண்டல் ஆகும். இப்படித்தான் சில இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி அந்த போதைக்கு அடிமையான இளைஞர்களை வச்சு இந்த தமிழ்நாடை வந்து போதையிலே தள்ளாடாக்கி ஒட்டுமொத்தமாக வந்து இன்னைக்கு மதுபான கடை அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வச்சிருக்கிறதுல அதில் அடித்த பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வச்சு கரூர்ல இருந்து கோவை தெற்கு முழுக்க பணத்தை பட்டுவாடா பண்ணி இன்னைக்கு நாங்கள் எப்படியாவது ஓட்டு வாங்கிக்கிட்டு இருப்போம்ன்ற நிலைமையில இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்களும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் வந்து உங்களுடைய குட்டுக்களை ஒன்னொன்னா வெளிப்படையில் வைக்க இன்னைக்கு வந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் போகுது. அழகா நீங்கள் கொடுக்குறத வாங்கிக்குவோம், ஆனால் ஓட்டு மட்டும் எங்கே போடுவோமோ அங்கே தான் போடுவோம் அப்படின்னு நீங்கள் மக்கள் சொல்கிறாங்க. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் நடந்த மிகப்பெரிய விஷயம் இதுதான். நம்ம பேச வந்தது இந்த ஜீவ சகாப்தம் அப்படின்ற ஒரு பன்னாடையை தள்ளி விட்டுருவோம். அந்த பன்னாடை நமக்கு வேண்டாம், நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அமித்ஷா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தகவல் போயிருக்கு தமிழ்நாட்டிலேருந்து. அது அண்ணாமலையால இருக்கலாம், இல்லை யாரோடைய வேணாலும் இருக்கலாம். கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் நிறுத்தப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நான் எந்தெந்த தொகுதின்னு சொல்லிடுறேன். லால்குடி, தென்காசி மாவட்டம், கடையநல்லூர் மற்றும் கோவை தெற்கு. இது எதுக்காக இந்த 3 மட்டும் நான் சொல்கிறேன்னா, லால்குடியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக் கழக சார்பில் கூபா கிருஷ்ணன் அவர்கள் நிற்கிறாரு. முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர், அதிமுக சார்பில் இருந்தவர். அவர் இந்த தொகுதியில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் லீமா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்க, லேடி. அவங்க மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க, பிறவி பணக்காரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு ஓட்டுக்கு 25,000, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஓட்டு விழுகாதுன்ற இடத்துக்கு 25,000, விழுகுன்ற இடத்துக்கு 8,000, 10,000, 15,000, 2,000 தங்கத்தோடுகள், வைர மோதிரங்கள் இவ்வளோலாம் வந்து பணப்பட்டுவாடா பண்ணி இதெல்லாம் தேர்தல் ஆணையரால் கண்காணிக்கப்பட்டு போட்டோவும் பிடிச்சு அவர் வச்சிருக்கிறாப்புல. அவர்கிட்ட எல்லா ஆதாரம் இருக்கு. தேர்தல் அதிகாரிட்டையும் காமிச்சிருக்காரு. நேற்றுலேருந்து வந்து பயங்கரமா நியூஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த தொகுதியை அப்படியே தேர்தல் ஆணையம் கம்ப்ளைண்டா எடுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க எஃப்ஐஆரும் பதியப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த தொகுதியில ஏதோ யார் ஜெயிக்கிறா அப்படின்றது ஒரு இந்த மாதிரி விஷயம் வரும்போது கள்ள ஓட்டுகள் பதிவாகிறதுக்கும் இந்த பணப்பட்டுவாடால தான் இந்த தேர்தல் நடந்திருக்குன்னு சொன்னா கண்டிப்பா யார் வெற்றி பெற்றாலும் அது செல்லாம போயிடும். அந்த தொகுதிக்கு மீண்டும் எலெக்ஷன் வரும். இது லால்குடி. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல என்ன நடந்துச்சுன்னா, நேற்று ஈவினிங் 50 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 48 லட்சம் ரூபாய்க்கு மேலே ரொக்கமாக அள்ளியிருக்காங்க. திமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர்களுடைய இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு தொகுதிக்கும் இதே சம்பவம் தான். ஒருவேளை தேர்தல் அங்கேயும் வந்து நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே அமித்ஷா அவர்களுக்கு போன ஒரு தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவை தெற்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. கரூர்ல இருந்து நம்மளுடைய 10 ரூபா பாலாஜி அவர்கள் ஒட்டுமொத்தமாக 18 சுயேட்சை வேட்பாளர்களோட பயங்கர பலமாக இவ்வளோ நாள் வந்து மதுபான கடையில் 10 ரூபாய்க்கு பாட்டில் அதிகமாக வச்சு விற்று பல கோடி ரூபாய் சேர்த்து கிட்டத்தட்ட லட்சம் கோடின்னு நியூஸில் போட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்லலை. அவ்வளோ பணத்தையும் நீங்கள் மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த விஷயங்கள் அப்படின்றது இவ்வளோ பணத்தையும் வாங்கி இன்றைக்கி மக்கள் வந்து ஓட்டு யாருக்கு போட போகிறாங்களோ அது அவங்களோட இஷ்டமாக போகுது. ஆனால் இந்த பணப்பட்டுவாடா அப்படின்றது தேர்தல் ஆணையத்திட்ட போயிருக்கு, எஃப்ஐஆராக ஆயிருக்கு. முழுக்க அண்ணாமலை இதே வேலையாகவே இருந்திருக்கிறாப்புலன்னு சொல்லணும். அத்தனையும் இன்றைக்கி எஃப்ஐஆர் மாதிரி கையில் எடுத்து வச்சுட்டு இவர் வந்து ஒரு பிணையில் வந்திருக்கிற ஒரு கைதி. இவர் வந்து எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம், எப்போ வேணாலும் அவருடைய பெயில் அப்படின்றது நீக்கப்படலாம். அப்போ ஆல்ரெடி திரும்பி அவர் உள்ளே போயிடுவார். இவர் என்னங்க எம்எல்ஏ என்னத்தை கிழிக்க போகிறாரு அப்படின்னு அண்ணாமலை நேற்று உட்காந்து கிழிச்சிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ இவ்வளோ தாண்டி இன்னைக்கு இந்த எலெக்ஷன் இந்த இடத்துல வந்து சரியா நடக்குமா? இந்த தேர்தல் ஆணையம் இந்த ஒரு தொகுதியை என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பெரிய கேள்வி. இந்த 3 தொகுதிகள் ரொம்ப முக்கியமா எலெக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கான ஒரு தொகுதியா அமித்ஷா அவர்களுடைய கையில போயிருக்கு. இது மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு களம் சாதகமா இருக்குன்னு நேற்று ஈவினிங் வரைக்கும் வந்திருக்கிற கருத்து கணிப்புல குமுதம், விகடன் இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் மற்றும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்திருக்கிற கருத்து கணிப்புல தமிழக வெற்றி கழகத்துக்கு சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறனால ஒரு 15 சீட்டுக்கு இப்போதைக்கு நம்மளே வந்து கலவரத்தை ஏற்படுத்துவோம் அதுக்கு நான் அதை தான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 75,032 வாக்குச்சாவடிகள் இருக்குது.
கிராமப்புறங்களில் தான் அதிக வாக்குச்சாவடிகள் 44,065, நகரப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 30,967. அப்போ ஒட்டுமொத்தமாக 75,032 வாக்குச்சாவடிகள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமான, திடீர்னு எப்போ வேணாலும் சண்டை வந்துடுற, ஜாதி கலவரங்கள் வரக்கூடிய மிகப்பெரிய பதட்டமான வாக்குச்சாவடிகள்னு பார்த்தீங்கன்னா 5,938 வாக்குச்சாவடிகளை கண்டறிஞ்சிருக்காங்க இப்போ வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1,40,000 போலீஸாருக்கு மேலே பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. சென்னையில் மட்டுமே 24,000 போலீஸார் வந்து பாதுகாப்பில் இருக்க போகிறாங்க இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். இப்போ 21ஆம் தேதியோட பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் 22ஆம் தேதி வண்டிகளில் இவிஎம் மிஷின்கள் அந்த ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு அந்தந்த பூத்துகளுக்கு சென்றுச்சு. 22ஆம் தேதியிலேருந்து அந்தந்த இடத்துல வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நம்ம இவிஎம் மிஷினை பற்றி நான் ஒரு விவரம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்கு இப்போ நம்ம வருவோம். ஏன்னா இவங்க வந்து எலெக்ஷன் நடத்துகிறாங்க, நடத்தலை, பணத்தை பட்டுவாடா பண்ணுறாங்க, பண்ணலை. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கும் இல்லாமல் இந்த ஒரு 26 சட்டமன்ற தேர்தலில் 1,212 கோடி ரூபாய் ரொக்கமும் 650 கோடி ரூபாய் தங்க பொருட்களும் உலோகப் பொருட்கள், வெள்ளி, வைரம், இந்த மாதிரி ஒரு கிலோ கணக்கான தங்க வெள்ளி பொருட்கள் இவ்வளோதையும் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கு இந்திய தேர்தல் ஆணையம். அப்போ இந்த பணம்லாம் என்ன கணக்கு, என்ன ஏது, என்ன பண்ணாங்க, இதெல்லாம் யார் கொண்டுட்டு வந்தது, இதெல்லாம் யாருக்கு திரும்பி போகுது, மறுபடியும் வருமான வரித்துறை இதெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்களா? இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி எந்த ஒரு சின்ன கசிவும் கூட இல்லாமல் இந்த பணத்தை அப்படியே எடுத்து பதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். என்ன ஆக போகுதுன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒருவேளை யாருடைய வெற்றியை பாதிக்கிறதுக்காகவோ இல்லை பின்னாடி நம்ம பொறுமையாக பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களா அப்படின்றது மேலிடம் தான் சொல்லணும். மேலிடம்னா டெல்லி, அது வரட்டும் நம்மளுக்கு, அந்த விவரத்தை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளுடைய வேலை என்ன, நேற்று விஜய் அவர்கள் பேசின ஒவ்வொரு அறிவுரைகள் என்ன, நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பூத் ஏஜென்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழக வெற்றி கழக சார்பில் நிறைய அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பூத் ஏஜென்ட்டாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கங்க. அப்போ கேட்டுட்டு சும்மா விட்டுறாதீங்க, தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவிஎம் மிஷினை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த மிஷினில் பொறுத்த வரைக்கும் 16 நம்பருக்கான பேர் இருக்கும். அந்த 16ல் விஜய் அவர்களுடைய பேர் எங்கே இருக்குது, அவங்கவுங்க தொகுதியோட இருக்கிற வேட்பாளர்கள், அவங்களுக்கு வந்து திமுகவில் இருக்கிறவங்களோட பேர், அதிமுகவில் இருக்கிறவங்க பேர் பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 மட்டும்தான் ஒரு மிஷினில் அலவுடு. ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா 50 வரைக்கும் கூட வேட்பாளர்கள் நிற்கலாம். அப்போ 16 நீங்கள் பிரிச்சுக்கிறணும். அப்போ 2 மிஷின், 3வது மிஷின் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ முதல் இடம் யாருக்கு அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு முதல் இடம், 2வது இடம், 3வது இடம் வரைக்கும் வந்துடும். நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பதிவு செஞ்சும் அங்கீகரிக்கப்படாத கட்சி இதுதான் முதல் எலெக்ஷன். அதனால அவங்களுடைய வேட்பாளர்கள் பேர் அகர வரிசைப்படி எங்க வருமோ அந்த இடத்துல இருக்கும். தயவு செய்து அந்த ஒரு நம்பரை தெரிஞ்ச வரைக்கும் கேளுங்க. தெரிஞ்சு நம்ம படிச்ச இளைஞர்கள் நீங்க சின்னத்தை பார்த்துக்குவீங்க, அது வேற. ஆனா தெரியாதவங்களுக்கு நம்பரையாவது சொல்லி அனுப்புங்க. இது வந்து முதல்ல பூத் ஏஜென்ட்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 2வது விஷயமா என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க. அந்த கட்சிக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனுக்கு நேரா இருக்கிற சின்னத்தை நீங்க அமுக்கிடுவீங்க. அமுக்குனதுக்கு அப்புறமா முதல்ல ஒரு கீன்னு ஒரு சவுண்டு வந்து ரெட் கலர்ல பட்டன்ல லைட் எரியும். அது ஒரு பக்கம் எரிஞ்சாலும் அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நீங்க எந்த சின்னத்துக்கு வாக்களிச்சீங்களோ சில நிமிடங்கள் அந்த சின்னம் அங்க இருக்கும். ஒரு 8 செகண்ட்ல இருந்து 6-7 செகண்ட் வரைக்கும் நிற்கும். அதை தயவு செய்து பாருங்க. அமுக்கிட்டு நீங்க வாட்டுக்க வெளியில வந்துடாதீங்க. ஏன்னா வந்துட்டீங்கன்னா திரும்பி உள்ள போக முடியாது. அதனால நின்று தங்களுடைய வாக்கு சரியா செலுத்தியாச்சா, அந்த சின்னம் நீங்க அமுக்குன சின்னம் தான் அங்க காட்டுதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஒருவேளை வயசானவங்க, ஏதோ பாட்டிகள், தாத்தாக்கள் தெரியல, ஒரு மாதிரி பார்வை மங்கலா இருக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு பூத் ஏஜென்ட் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் 3வது விஷயத்துக்கு நான் வர்றேன். அப்ப இதெல்லாம் முடிஞ்சாச்சு, ஓட்டெல்லாம் பதிஞ்சாச்சு, வெளியில வரப்போறீங்க. வெளியில வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பேருக்கு முன்னாடி யாரும் தெரியாமல் இதுக்கு முன்னாடியே நீங்கள் போகும்போது உங்களோட ஓட்டுலாம் போட்டாச்சு நீங்கள் கிளம்புங்க அந்த மாதிரி அதாவது சொல்கிறாங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் ஓட்டு போட போகிறீங்களோ இல்லை மதியானம் போகிறீங்களோ சாயந்தரம் போகிறீங்களோ எப்போ வேணாலும் போகலாம். நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த காலையில் போகிற ஆட்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலனா பெரும்பாலும் வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் வரிசையில் நின்றுட்டு போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி போவீங்க. அந்த மாதிரி போகும்போது இப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடிக்கு 756 பேருக்கு மட்டும்தான் ஒரு வாக்குச்சாவடி அனுமதியாக இருக்கும். அந்த 756 பேருமே எப்படி இருப்பாங்க, ஒரு தொகுதியால சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அப்ப அந்த தொகுதிக்கு நீங்க போய் பார்க்கும்போது உங்களுடைய தொகுதியில இருக்கிற பார்த்த முகங்கள் தான் அங்க இருக்கா அப்படின்றத நீங்க தயவு செய்து பாருங்க. இது எந்த கட்சிக்காரங்க அப்படின்றத நான் சொல்ல வரல, பொதுவா எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு லாட்ஜ்ல இருந்து, ஒவ்வொரு ஹோட்டல்ல இருந்து, ரெஸ்டாரண்ட்ல இருந்து தங்கி இருக்கிறவங்க வெளியாட்கள் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்து கூட சில வெளிமாநில ஓட்டுகள் தவறா தமிழகத்துக்கு வந்து பதிவாயிருக்கு அப்படின்றது எஸ்ஐஆர்ல என்னதான் நீக்கினாலும் கூட தீய சக்திகள் பயங்கர வேலை பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய உறவுகள் பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ புதுமுகமா இருக்காங்க, இவங்க யாருன்னே தெரியல, என்ன நம்ம தொகுதிக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு வரலாம். இது வந்து அந்த தொகுதியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது போக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுகள்ல இருந்து வந்து உண்மையிலே
நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த விஷயம்லாம் தனித்தனியாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். இப்போதைக்கு பூத் கமிட்டியில் விஜய் அவர்கள் சொன்ன அனைத்து வழிகாட்டு முறைகளையும் பயன்படுத்தி தயவு செய்து, ஏன்னா பூத் கமிட்டி அப்படின்றது அந்த கட்சியோட முதுகெலும்பு. என்னதான் இவ்வளோ நாள் வந்து பிரச்சாரம் பண்ணுறோம், விஜய் அவர்கள் வந்து ஓட்டு கேட்டாரு, நம்ம மக்கள் வந்து செலுத்த போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி பூத் கமிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறது. அந்த மிஷினில் பதிவான அந்த ஓட்டுக்களை பத்திரமா கொண்டுட்டு போய் அந்த ரூமுக்குள்ளே அடைக்கிற வரைக்கும் உங்களுடைய கண்ணு வந்து அந்த மிஷின் மேலே தான் இருக்கணும். என்னதான் தீய சக்தி திசை திருப்புவாங்க, விலை பேசுவாங்க, என்னதான் மிரட்டல் விடுவாங்க, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, மன வலிமையோடு இருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்கிறேன். உங்களுக்கு கூட நாங்கள் இருக்கோம், நம்மளுக்கு கூட விஜய் அவர்கள் இருக்காரு. இதுதான் நம்மளுடைய ஒரு கருத்து. மறக்காம ஒட்டுமொத்த தமிழகத்தோட ஓட்டும் ஒரு மிஷின்ல ஒட்டுமொத்தமா ஒரே கட்சிக்கு தான் விழுக போகுது. இது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. மறக்காம உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.